வெளிநாட்டில் வேலை செய்யும் தந்தைமாரா நீங்கள்? ஹாய் ஹலோ வீவர்ஸ், நான் உங்கள் லக்கி ஃபாத்திமா. ஒரு கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். என்னென்னு சொன்னால், ஒரு இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். ஒரு தந்தை தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லி கவலைப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு 2 புள்ள. அவர் வெளிநாட்டுக்கு போய்த்து வேலை செஞ்சு மகளை கல்யாணம் முடிச்சு கொடுத்து மகனை படிக்க வைக்கிறாரு. மகளோட பக்கத்தாலையும் சரியான பிரச்சனை என்னென்னா, மகளை திருமணம் முடிச்சு கொடுத்த பக்கத்தால் வரதட்சணை, அது வேணும் இது வேணும் இப்படி கேட்குற பிரச்சனை. அப்போ அவர் வெளிநாட்டிலேருந்து மகனை படிப்பிக்கிறாரு. மகன் சரியாக படிக்காமல் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ஒழுங்காக படிக்கலை. அதனால் ஒழுங்கான ஒரு இந்தியாவில் ஒரு ஜொப் ஒன்று தேடிக்கொள்ள கஷ்டம். உம்மா சொல்கிறா, தாய் சொல்கிறா வெளிநாட்டில் நீங்கள் இருக்கிற கம்பெனியில் மாதிரி என்ன சரி நீங்கள் இருக்கிற இடத்துல மாதிரி பார்த்து ஒரு கம்பெனி ஒன்றுக்கு என் மகனை வேலைக்கு எடுங்கன்னு சொல்கிறா. அப்போ அந்த தந்தை அந்த மகனை வெளிநாட்டில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு எடுக்கிறாரு. வேலைக்கு வந்த மகன் சரியாக வேலை செய்யலை, அந்த கம்பெனி சேரல, அது இதுன்னு உமா கோல் எடுத்து தாய்க்கு கோல் எடுத்து சொல்லி பிரச்சனையாகி திரும்ப நாட்டுக்கு போகிறாங்க. நாட்டுக்கு அனுப்புகிறாரு மகனை. திரும்ப அங்கேருந்து இன்னொரு விசா செட் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு இருக்கிறாரு. வந்த மகன் வேலை செய்கிற பாடு இல்லை. என்னன்னு சொன்னால், ரூமில் படுத்துட்டு ஃபோனை நோண்டிட்டு இருக்கிறதும் தூங்குறதும் திங்கிறதும் தான் மகனுக்கு வேலையாக இருக்கி. அதில் வேறு மகனுக்கு ஐஃபோன் அது இதெல்லாம் தேவைப்படுது. திரும்ப பிரச்சனை நாட்டுக்கு அனுப்பி விட்றாரு. சரி, இவனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச ஒரு பொறுப்பு வரும்னு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறாரு. கல்யாணத்தை முடிச்சு வச்சு அவன் செஞ்ச பொறுப்பான ஒரே ஒரு வேலை அவன் ஒரு தந்தையாகினது மட்டும்தான். மற்றபடி அவன் என்ன செய்யலை, பொறுப்பை சம்பாதிக்க இல்லை. அப்போ இதை பார்த்துட்டு தந்தை ஒரு நாள் வாய்த்தக்கமாக ஏசிடுறாரு. அப்போ தாயும் மகண்ட பக்கம் நின்று கொண்டு, நீங்கள் என்னத்துக்கு உங்களுக்கு புள்ள பார்க்க இல்லாட்டி புள்ள வளர்க்க இல்லாட்டி செலவு பண்ண இல்லாட்டி என்னத்துக்கு கல்யாணம் என்னத்துக்கு புள்ள இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்டோட அந்த தந்தையோட கடிஞ்சு கொள்கிறாங்க தாயும். அதில் அவர் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டது அவரோட நண்பர்கிட்ட சொல்கிற ஒரு ஸ்டோரி. அப்போ இது மாதிரி நிறைய தந்தைமார்கள் வெளிநாட்டில் இருப்பீங்க. நிறைய பேர் என்ன சொன்னால், இப்போ வெளிநாட்டில் நிறைய தொடர்ந்து வருஷ கணக்கு இருக்கிற தந்தைமாருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன மகன் என்ற சொல் பேச்சு கேட்குறான் இல்லை, என் மகள் என்ற சொல் பேச்சு கேட்குறான் இல்லைன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். எல்லாருடையும் இல்லை, நான் சொல்கிறேன் பொதுவாக இருக்கிற பிரச்சனையே சொல்கிறேன். தூரத்தில் இருக்கிறனால உங்களுக்கு கண்காணிக்க கஷ்டமே. இதில் மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, நாங்கள் சொல்கிறோம் எல்லாத்தையும் சொல்லலைன்னா, சில தாய்மார்கள்ட அங்கே நாட்டில் இருக்கிற சில மனைவிமார்கள்ட வளர்ப்பு பிள்ளை. அதாவது தந்தை வெளிநாட்டில் சளி அனுப்புகிற போக்கில் என்னமோ ஈச்சப்பழ மரத்தால் அப்படியே சளியை வச்சு அப்படியே விசண்டு பேங்க்குக்கு போடுற மாதிரி தான் சில மனைவிமார் சில பிள்ளைகள் நினச்சிட்ருக்கிற. அப்படியெல்லாம் இல்லை. அவங்க என்ன பாடுபடுறாங்க இங்கேன்றது இங்கே இருந்து பார்க்குற மக்களுக்கு தான் அது தெரியும். அவங்க என்ன தொழிலும் செய்யட்டும், என்ன தொழில் செஞ்சாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த காசை சம்பாதிக்கிறாங்கன்றது இங்கே இருந்து பார்க்குற மக்களுக்கு தான் தெரியுமே ஒழிய, அங்கே இருக்கிறவங்க நினச்சிட்ருக்கிற ஈச்சப்பழ மரத்துலையும் இந்த ரோட்டோரத்துலையும் சல்லி வீசி வச்சிருக்க அப்படியே புறக்கி அனுப்புகிறாங்கண்டு. அப்போ அந்த எண்ணத்தால் தான் இந்த பிள்ளைகள் கேட்குறதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்குறதும், வாப்பா தந்தை கிட்ட இல்லை தானேன்னு சொல்லி அந்த இறக்கத்தை காட்டி பாசத்தை காட்டி ஓவர் பாசமாகினோடனே அந்த சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகள் வளர்கிறதுக்கும் அது காரணம். இப்போ நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால், அந்த ஃபாரினில் இருக்கிற தந்தைமார்களுக்கு தூரத்திலிருந்தே உங்களோட பிள்ளையில உங்களோட கண்ட்ரோலுக்கு வச்சுக்கொள்ளக்கூடிய மாதிரியான 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். உளவியல் ரீதியாக சைக்காலஜிக்கலி 3 டிப்ஸ் சொல்லித்தர போகிறேன். அந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களோட பிள்ளை உங்களோட பேச்சு என்ன செய்யும், கேட்கும். சரியா? அப்போ இதுக்கான வழிமுறை உளவியல் ரீதியாக இருக்கு. என்னன்னு சொன்னால் 3 சொல்லப்படுது. 3 விஷயங்கள். அதாவது டெய்லி ஷோர்ட் இமோஷனல் கலெக்ஷன் 3ன்னு சொல்லிட்டு நான் விளங்கப்படுத்துகிறேன். நான் அப்படியே சொல்லிட்டேன்னு சொன்னால் விளங்காது யாருக்கும். அதோட authority built through care and ஒன்று, அடுத்தது கன்சிடன்ஸ் அண்ட் இன்வால்மெண்ட் 3 இருக்குது. இந்த 3மே என்னன்னு சொன்னால், முதலாவது நான் சொன்ன டெய்லி ஷோர்ட் இமோஷனல் கலெக்ஷன்ன்றது ஒவ்வொரு நாளும் நீங்கள் 24 மணி நேரம் வேலை இல்லையே, வேலை செஞ்சு நீங்கள் ஃப்ரீ ஆகிக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு என்ன செய்யலும், ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் உங்களோட பிள்ளைகளோட இமோஷனலாக உணர்வு பூர்வமாக நீங்கள் கதைக்கணும். எங்களோட நிறைய வாப்பா தந்தைமார் அதை செய்கிறல்ல. திண்டியா குடிச்சியா, சரி என்ன சரி உமா கூட ஃபோனை முடிஞ்சு அங்கனைக்கே இது கனெக்ஷன் கட். அப்படி வைக்கப்படாது. அந்த அட்வைஸ் இதுகள் இல்லாமல் முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க உணர்வு பூர்வமாக. தின்னீங்களா குடிச்சிங்களான்னு மட்டும் கேட்டுட்டு விட்டுறாமல், திண்டை குடிக்கிறது எதனாலும் செய்கிற வேலை தானே புள்ள. எப்படியும் நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டி உங்களோட புள்ள தின்னும் குடிக்கும். சரியா? அதை விட்டுட்டு இன்றைக்கி ஸ்கூலில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு என்ன நடந்துச்சு, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, சரியா புதுசாக என்ன சரி யோசிச்சிக்கிறீங்களா, உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்ன ராஜா, மகனோட கதைக்கு கொள்ளாடி மகளோட ஃப்யூச்சர் பிளான் என்னம்மா செய்ய யோசிச்சுட்ருக்கிறீங்க. பாருங்கள், ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் நீங்கள் கொஞ்சம் ஒரு வயசு பெரிய ஆளாக ஆகிட்டீங்க, படிக்கிறீங்களா, நீங்கள் நல்லா படிப்பீங்க எனக்கு தெரியும். அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக ஒரு 10 நிமிஷம் கதைங்க. சரியா? 10 நிமிஷம் உணர்வுபூர்வமாக கதைச்சிங்கன்னா அங்கே ஒரு இது உருவாகும், கனெக்ஷன் உருவாகும். அது உங்களோட பிள்ளைக்கு உங்களோட மேலே நம்பிக்கையை விட்டும், நீங்கள் சொல்கிறத கேட்க வைக்கும். அடுத்தது authority built through careன்றது ஒரு அதிகாரத்தை பிள்ளையின் மீது காட்டுற அன்பின் மூலம்.
அதிகாரம் வளரணும் அன்பின் மூலம். சரியா? உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உங்களோட பிள்ளைகள் மேலே, அந்த அதிகாரத்தை வளர்க்கணும் நீங்கள் அன்பின் மூலம், அட்வைஸ் மூலமோ தண்டனை மூலமோ இல்லை. அப்போ அன்பின் மூலம் அதிகாரம் வளர்க்குறேன்னு சொன்னால் நீங்கள் வாப்பா உங்களுக்கு அதிகாரம் இருக்கு உங்களோட பிள்ளைகள் மேலே, அந்த அதிகாரத்தை வளர்க்குறது வந்து அன்பின் மூலம் நீங்கள் வளர்க்கணும். எப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் பேசி வந்து பிள்ளையோட ஐடியாஸை கேளுங்க. பிள்ளைக்கு என்ன செய்ய விருப்பம்ன்றதுக்கு அடிக்கடி புள்ள கொஞ்சம் வளர்ந்துட்டா, பிள்ளைக்கு 10-13 வயசு பிந்திட்டா அடிக்கடி ஃப்யூச்சரை பற்றி பேசுங்க. இப்போ இதை குழப்பாங்க, நாளைன்றது யார்ட கையில் இருக்குது எங்களோட கையில் இல்லைன்னு கொண்டெல்லாம் வரவான. நாளைன்றது யார்டையும் எங்களோட கையில் இல்லை, இருந்ததுக்கு நாங்கள் இன்றைக்கே எல்லாரும் மண்டையை போட போகிறதும் இல்லையே, இன்றைக்கி துணியா அழிஞ்சா சரி, இல்லாட்டி நாங்கள் வாழத்தானே போகிறோம். அதனால் இந்த எதிர்காலம் அப்போ என்னத்துக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு அனுப்பணும், என்னத்துக்கு படிக்க வைக்கணும், ஃப்யூச்சர் ஒன்று இருக்கிறனால தானே. அதனால் பிள்ளைகள்கிட்ட நீங்களும் கேட்க வேணும், என்னத்தை உங்களோட ஃப்யூச்சர் பிளான் என்னம்மா, நீங்கள் என்ன செய்ய நினச்சிட்ருக்கிறீங்க. நல்ல அன்பாக பேசினீங்கன்னு சொன்னால் அந்த புள்ள மனசில் எடுத்து சொல்லணும். ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. ஃப்ரெண்ட்லியாக பேசினீங்கன்னா அந்த அன்பின் மூலம் அதிகாரம் வளரும். அதாவது உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி நீ இதை தான் படிக்க வேணும், நீ ஓ லெவல் முடிஞ்சால் ஏ லெவலுக்கு நீ இந்த பாடத்தை தான் செய்ய வேணும், சயின்ஸ் தான் செய்ய வேணும், மேத்ஸ் தான் செய்ய வேணும். ஸ்ரீலங்காவை பொறுத்து நான் சொல்கிறேன், எங்களுக்கு தெரிஞ்சது அது தானே. இல்லாட்டி +2 +1 அங்கே இந்தியாவில் என்னென்ன முறையில் நடக்குதோ அதை தான் தந்தைமார் ஆர்டர் போடப்படாது. நீ இதை தான் படிக்கணும், நீ இதை தான் படிக்கணும். பிள்ளைகிட்ட ஐடியா கேட்கணும். நீங்கள் எது படிக்க ஆசைப்படுறீங்க, நீங்கள் எதுவாக வர ஆசைப்படுறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், நான் இருக்கிறேன் உங்களுக்கு, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது ஒன்று சொல்ல வேணும். அடுத்தது வந்து கன்சிஸ்டன்ட் இன்வால்மெண்ட். அதாவது வந்து தொடர்ச்சியான கன்சிஸ்டன்ட்ன்றது தொடர்ச்சி ஆகிக்கணும். நீங்கள் இன்றைக்கி 5 நிமிஷம் பேசிட்டு 10 நாளைக்கு போகிறோம் இன்னொரு 5 நிமிஷம் பேசினா நீங்கள் இன்றைக்கி சொன்னதை புள்ள மறந்துடும். அதனால் தொடர்ச்சியாக புள்ளையோட தொடர்புல இருங்க. தொடர்ச்சியாக புள்ளையோட வந்து நீங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே நிற்கிற நேரம் அந்த பிள்ளைக்கு மைண்ட் உள்ளுக்கு இருக்க மாட்டே. நீங்கள் படுற கஷ்டத்தையும் அதோட சொல்லுங்கள். தந்தைமார்களே, அன்பான தந்தைமார்களே, நீங்கள் படுற கஷ்டத்தை கட்டாயம் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஊருக்கு போக்கல நல்ல சென்ட்டை ஃபுல்லாக அடிச்சுக்கொண்டு நல்ல ஹேண்ட்ஸமாக உடுத்துக்கொண்டு அழகாக வாகனங்களில் போய் இறங்குற நேரம் பிள்ளைகளுக்கு நீங்கள் இங்கே படுற கஷ்டம் தெரியா. பிள்ளைகள் நினைக்கிறா எங்கிட்ட வாப்பாயிட்ட கோடி கணக்கிரிக்கு ஐஃபோன் வாங்கி கேட்கலும், லேப்டாப் வாங்கி கேட்கலும், ஷூஸ் வாங்கி கேட்கலும், வேண்டியது வாங்கி கேட்கலும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, நீங்கள் படுற கஷ்டத்தை சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ தான் சம்பளம்ன்றதை சொல்லுங்கள். நான் இதை வச்சு தான் முழு குடும்பத்தையும் செலவு பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் இங்கே செலவழிக்கிற செலவுகளை பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள். டிஸ்கஸ் பண்ணுங்கள். புள்ளத்தானே அதுக்கிட்ட போய்த்து என்னத்துக்கு எல்லாம் சொல்லி கொணிக்கிறேன்றது மட்டும் நினைக்க வேணாம். அந்த புள்ளத்தான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வினையை அமைஞ்சிரும். அப்புறம் அந்த கவலைப்படுற தந்தை மாதிரி, ஐயோ என்ன பேச்சு கேட்குறான், இல்லையே தண்டை சோறு அவுட்லேயே உட்காந்துட்ருக்கிறானேன்னு நீங்கள் வந்து பெரியத்தனம் காட்டிக்கொண்டு உங்களோட லெவல் வந்து பெரிய அந்தஸ்தில் இருக்கின்றத மாதிரி நீங்கள் பெரிய அந்தஸ்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் லோ கிளாஸ் மாதிரி நடந்துக்கோங்க. பிள்ளைகள்கிட்ட இல்லாத மாதிரி நீங்கள் பெருசாக இருக்கின்னு காட்ட போகணுன்னு உங்களோட பிள்ளைகள் வந்து கடைசி வரைக்கும் உங்களோட கையை எதிர்பார்த்திருக்கிற ஒரு பிள்ளையாத்தான் இருக்குமே ஒழியா சுயமாக சம்பாதிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணுமென்று என்றைக்குமே நினைக்காது. அப்போ நீங்கள் வந்து அதுக்காக படுற கஷ்டத்தை உணர்த்தினா தான் அது ஒரு காலத்துக்கு உங்களை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய்த்து போடாமல் உங்களை இறக்காம வீட்டில் பாசமாக அன்பாக வச்சு என்ன கஷ்டப்பட்டாலும் ஒரு 2 கஞ்சி கோப்பை இருந்தால் ஒரு கஞ்சி கோப்பையை உங்களுக்கு ஊற்றும். சரியா? அதனால் வந்து இந்த 3 விஷயத்தை உங்களோட லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு வந்து நீங்கள் மனைவிமாரோட கதைக்கிற நேரம் பிள்ளைகளை பற்றி கதைங்க. மனைவியோட கதைக்குள்ள மனைவியோட கதைங்க, பிள்ளையோட கதைக்குள்ள பிள்ளையோட கதைங்க. பிள்ளைகிட்ட உமாவை பற்றி கேட்குறது, பிள்ளைகிட்ட ஊர்பலாயை கேட்குறத விட்டுட்டு பிள்ளைகிட்ட பிள்ளையோட லைஃப்பை பற்றி கதைச்சிங்கன்னு சொன்னால் புள்ள உங்களோட பேச்சை இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் கேட்கும்.